தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவருடைய உரைவீச்சு சரியாக ஒலிபெருக்கியில் எதிரொலிக்கவில்லை. என்றாலும் விஜய் பேசக்கூடிய அந்த வரிகள், விஜய் சொல்லக்கூடிய கருத்துக்களை முழுவதுமாக நாம் கேட்டறிந்து அவர் என்ன பேசுகின்றார் என்ற விவரத்தை தற்பொழுது பதிவு செய்கின்றோம். அதன்படி விஜய் தன்னுடைய பேச்சின் தொடக்கத்தில் திருச்சிராப்பள்ளியை தேர்வு செய்ததற்கான காரணத்தை கூறினார். அதன் பிறகு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டபடி அவருடைய வழக்கமான துணியிலே பாஜகவையும் திமுகவையும் விஜய் விமர்சிக்க தொடங்கி இருக்கின்றார். தன்னுடைய பேச்சின் தொடக்கத்திலேயே திமுகவை நோக்கி அடுக்கடுக்காக விஜய் கேள்விகளை எழுப்பி இருக்கின்றார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்காக 505 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றது என்ற கேள்வியினை விஜய் எழுப்பி இருக்கின்றார். தேர்தல் வாக்குறுதியிலே டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்போம் என்று சொன்ன திமுக குறைத்ததா என கேள்வி எழுப்பி இருக்கின்றார். கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்ன திமுக கல்வி கடனை ரத்து செய்ததா என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார். மின்சார கட்டணம் மாதம் மாதம் எடுப்பேன் என சொன்னீர்களே, செய்தீர்களா? 2 லட்சம் வீடுகள் கட்டி தருவேன் என சொன்னீர்களே, செய்தீர்களா? அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வரப்படும் அரசு ஊழியர்களுக்கு என சொன்னீர்களே, செய்தீர்களா? 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா என்று தன்னுடைய கைவசம் இருக்கக்கூடிய அந்த தரவுகளை அடிப்படையாக வைத்து அடுக்கடுக்காக விஜய் தற்பொழுது கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். விஜயினுடைய உரையாடலை நேரலையில் ஒளிபரப்பு செய்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையிலும் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விஜயினுடைய உரையாடல் நேரலையாக ஒளிபரப்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அனைத்து குழுக்களுக்கும் ஏற்பட்டிருக்கின்றன. எனவே விஜயினுடைய உரையாடல் நேரலை ஒளிபரப்பாக வழங்கப்படவில்லை. அதே நேரம் விஜய் பேசக்கூடிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து நேரலையில் பதிவு செய்கின்றோம். அதன்படி விஜயினுடைய பேச்சை தொடர்ந்து அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என சொன்னீர்களே, செய்தீர்களா என்று அடுக்கடுக்காக சொன்னீர்களே, செய்தீர்களா என்று திமுகவை நோக்கி விஜய் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். விஜயினுடைய உரையாடல் ஒலிபெருக்கியிலே முழுவதுமாக கேட்கவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதில் பழுது ஏற்பட்டிருக்கின்றது. விஜய் பேசுவது அருகில் இருக்கக்கூடிய 1-2 நபர்களுக்கு மட்டும்தான் கேட்கின்றது. எனவே விஜயினுடைய உரையாடலை நாம் நேரலையில் தற்பொழுது வழங்கி கொண்டிருக்கின்றோம். விஜய் சொல்லக்கூடிய இந்த தகவல் தற்பொழுது அவர் பேசக்கூடியது சொன்னீர்களே, செய்தீர்களா? இது திமுகவை நோக்கி விஜய் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்த திமுக எத்தனை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருந்தது? இது விஜய் திமுகவை நோக்கி எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பேன் என்றீர்களே, சொன்னீர்களே, செய்தீர்களா? கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? மின்சார கட்டணம் மாதம் மாதம் எடுக்கப்படும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? 2 லட்சம் வீடுகள் கட்டி தருவேன் என சொன்னீர்களே, செய்தீர்களா? 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று திமுகவினரே நீங்கள் சொன்னீர்களே, செய்தீர்களா என்று முதலமைச்சரை நோக்கி அடுக்கடுக்காக தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய உரையினுடைய தொடக்கத்திலேயே திமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை விஜய் முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார். மக்களுடைய சத்தம் கேட்கின்றதா முதலமைச்சர் அவர்களே என்று தற்பொழுது விஜய் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். மக்களோட சத்தம் உங்களுக்கு கேட்கின்றதா என்று குறிப்பிட்டிருக்கின்றார். திருச்சியில் உள்ள 9 சட்டமன்ற தொகுதிகளுடைய பெயரை தற்பொழுது விஜய் படித்து வருகின்றார். திருச்சி கிழக்கு, மேற்கு, லால்குடி, முசிறி என்று ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியினுடைய பெயரையும் அவர் குறிப்பிட்டு வருகின்றார். திருவெரும்பூர், துறையூர் என்று 9 சட்டமன்ற தொகுதியினுடைய பெயரையும் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு தொகுதியிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை குறிப்பிட்டு தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசி வருகின்றார். விஜயனுடைய பேச்சு இதுதான் முதல் முறை அவர் சுற்றுப்பயணம் செல்லுகின்றார். அதுவும் குறிப்பாக இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் அந்த வாகனத்தை சுற்றுச்சூழல் நிற்கும் என்பதை விஜய் எதிர்பார்த்திருக்கவில்லை. எனவே அவர்கள் செய்திருந்த அந்த தொழில்நுட்ப ஏற்பாடுகள் போதுமானதாக இல்லை. விஜய் பேசக்கூடிய அந்த பேச்சு அங்கு இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்கள் மூலமாக மக்களுக்கு கேட்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் முழுவதுமாக அது ஸ்பீக்கருக்கு சென்று சேரவில்லை. எனவே விஜயினுடைய பேச்சு சரியாக அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை சென்றடையவில்லை. என்றாலும் நேரலையிலே விஜய் பேசக்கூடிய அந்த தகவல்களை நாம் தொகுத்து வழங்குகின்றோம். அதன்படிதான் திருச்சியில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதியின் பெயரையும் குறிப்பிட்டு விஜய் திருச்சியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை விவசாயம்தான். திமுக இதை தீர்க்க என்ன செய்துள்ளது என்று கேட்டால் 0 தான் என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார்.
விஜய் பேச தொடங்கி 10 நிமிடங்கள் ஆகின்றது. இந்த 10 நிமிட உரையிலே கிட்டத்தட்ட 7 நிமிடங்கள் திமுகவை கடுமையாக விஜய் சாடி இருக்கின்றார். குறிப்பாக முதலமைச்சரை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தமிழக முதலமைச்சர் அவர்களே, திருச்சியில் இருந்து நான் கேட்கின்றேன், இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கின்றதா? மாதம் மாதம் மின்சாரம் கணக்கெடுப்பு செய்யப்படும் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? அதே போன்று கல்விக் கடனை முழுவதுமாக ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? அரசு வேலைவாய்ப்பிலே காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே, செய்தீர்களா என்று முதலமைச்சரை நோக்கி அடுக்கடுக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது கேள்விகளை எழுப்பி வருகின்றார். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளின் பெயரை ஒவ்வொன்றாக குறிப்பிட்டு சொல்லி இருக்கக்கூடிய விஜய், திருச்சியினுடைய மிக முக்கியமான பிரச்சனை விவசாயிகள் பிரச்சனை தான் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் எதிர்நோக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் தற்பொழுது விஜய் உச்சரித்து வருகின்றார். இந்த பிரச்சனைகளை திமுக அரசு தீர்க்காமல் மணல் அள்ளுவதில் மட்டுமே காசு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை திமுக மீது தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் முன்வைத்திருக்கின்றார். முதலமைச்சர் மீது தற்பொழுது விஜய் முன்வைத்திருக்கின்றார். ஸ்ரீரங்கம் பகுதியிலே மல்லிகைப்பூ விளைச்சல் அதிகம் உண்டு, அங்கே ஒரு நறுமண தொழிற்சாலை வேண்டும் என்று மக்கள் கேட்டு வருகின்றார்களே, ஸ்ரீரங்கம் தொகுதி மக்களுக்காக அந்த நறுமண தொழிற்சாலையை முதலமைச்சர் அமைத்துக் கொடுத்தாரா என்று விஜய் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். திமுக திருச்சி மாவட்டத்தினுடைய விவசாயிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக என்ன செய்திருக்கின்றது என்று கேட்டால் அதன் பதில் 0 தான் என்று விஜய் விமர்சித்திருக்கின்றார். கழிவுநீர் கலப்பதால் இந்த பகுதியிலே நிலத்தடி நீர் கெட்டு போகின்றது என்று மாநகராட்சி மக்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை சொல்லியிருக்கின்றார். அண்மையில் கூட உறையூர் பகுதியிலே கழிவுநீர் அருந்திய தண்ணீரை குடித்ததால் உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டதாக பொதுமக்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. அந்த சம்பவங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி தற்பொழுது விஜய் பேசிக் கொண்டிருக்கின்றார். மிக மிக முக்கியமாக 2 அமைச்சர்களை உள்ளடக்கிய திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலே மணல் அள்ளி காசு பார்க்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை விஜய் முன்வைத்திருக்கின்றார். மன்னச்சநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் நடத்தக்கூடிய மருத்துவமனையிலே கிட்னி திருட்டு நடப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வந்தனர். திருச்சிராப்பள்ளி மாநகருக்கு சென்றிருக்கக்கூடிய விஜய் திருச்சி மாவட்டத்தினுடைய அமைச்சர்களை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடும் என்று நாம் பதிவு செய்திருந்தோம். ஆனால் அமைச்சர்களையும் கடந்து அங்கிருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினரை நோக்கி கூட விஜய் கேள்வி எழுப்பி இருக்கின்றார். மன்னச்சநல்லூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனையிலே கிட்னி திருட்டு நடப்பதாக திருச்சியில் தன்னுடைய முதல் தேர்தல் சுற்றுப்பயண பேச்சிலேயே அந்த மாவட்டத்தினுடைய திமுகவின் முக்கிய தலைவர்கள் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை விஜய் சுமத்தி இருக்கின்றார். தமிழக அளவிலான அரசியல் பார்வையை மட்டுமல்ல, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.